ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூண்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் புழு தோண்டிட்டு அப்புறமாட்டி நாங்கள் தூண்டி போடும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பூச்சி வந்து தோண்ட போகிறோம். மண்புழு நான் தோண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தப்பா ரெடி பண்ணியாச்சு, குச்சி எடுத்தாச்சு. நாங்கள் புழுவை மட்டும் கழிட்டு போய்கிட்டே இருப்போம். அவர்களே பாருங்க, வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய மீன் பிடிச்சிட்டேன். பிடிக்கிற காட்ட முடியல பாருங்கள், சைஸ் மீன் நல்லா. போடு போடு கூட போடு. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா தூடி எடுத்துக்கு இருக்கேன். டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணுறதுல அம்மாவில் போட்டு முடிச்சிட்டாப்புல. எடுத்து கூடைக்கில் போடு, கூடைக்கில் போடு. குத்தா கூசா இருக்குது. எதுக்கு வேணாலும் போடு. இந்த கூசாக்கில் போட்டு வை, செத்து போயிடும். இந்தா கூசாக்கில் போட்டு உள்ளே வை. ஃபஸ்ட்டு தலையை உள்ளே விடணும், தெரியுமில்ல? இல்லைன்னா நாக்கம் தவிரம். ஓகே நண்பர்களே, வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு நண்பர்களே. அங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு மீன், அடுத்த மீன் ஆக்காமங்க வேறு லெவலு. இங்கே பாருங்க, செம மீன். இது பார்த்துங்க, உள்ளே போட்டாச்சு. இப்போ டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணுறேன், நண்பர்களே இருக்கிறேன் உங்களே. அடுத்த மீன் நண்பர்களே பாருங்கள், செம மீன். யாரு ஐயா, 2 மீன் அடுக்கல, 2 மீன் பிடிச்சிட்டான். நீ போடுவோண்ணே, நான் வீடியோ ரன்னிங்கில் இருக்கட்டும். ஐயா, நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மாட்டிருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க, கடிக்குதுடா. சின்ன வந்தோடனே பெருசு எடுத்துச்சு, இப்போ சின்னமாக இருக்குது. வந்தோடனே பெருசு 2 எடுத்துச்சு சாரன்னு. நண்பர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் மாட்டிடுச்சு. இங்கே பாருங்க, சிலேபியை தவிர எதுவுமே இருக்காது உள்ளடா. ஓ, இல்லைடா அவனாண்டா, சூப்பர். அங்கே காமிடா. இன்னொருலையே அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு மீன் மாட்டிருக்கு. இது சரிதா? ஓகே போட்டு கால்ட்டி போடு. அடுத்தா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அமௌண்ட் துண்டில் ஒன்று மாட்டிடுச்சு. யாருங்க இங்கனே போடு. அடுத்தடுத்து கடிக்குது நமக்கு. நண்பர்களே, அடுத்து பெரிய சைஸ் மீன் மாட்டிடுச்சு நண்பர்களே பாருங்கள், சரிதா? ஓகே சூப்பராக. ஐயா நமக்குடா ஐயா, இங்கிட்டு பார்த்துக்கிறக்க நேரத்தில் எங்கிட்டு மாட்டிடுச்சு நமக்கு. இங்கே பாருங்க, 2லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாட்டிடுச்சு. சூப்பர். இது நானும் கால்ட்டி போட்டுக்கிறேன். அங்கிட்டு கடிக்கு போது இங்கிட்டு ஆஃப் ஆகி போச்சுடா கேமரா சரக்குன்னு. ஸ்டோரேஜ் அப்பப்போ இப்படி தான் பண்ணிடுது, என்னன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் நாங்களே வச்சுக்கிறேன், தெரிய மாட்டேங்குது 2 பேர் பிடிக்கிறது. சூப்பராக போகிறா. பெருசாடா. கேமராவில் காமி, இங்கிட்டு காமி, இதில் காமி, இந்த லென்ஸ் கிட்ட காமி, ரொம்ப கிட்டத்தில் காமிக்காது. இதில் தெரியுமா, டிஸ்பிளேயில் தெரியுமா? நண்பர்களே பாருங்கள், நம்ம இல்லை புழுவை தண்டு பேசுகிறேன். உள்ள போட்டு அந்த ஆரம் இழுத்துட்டான. பெருசுடா, ஓரளவுக்கு பெருசு. தெரியுதா பாய்? சும்மா அங்கே டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டே இருக்கான். சும்மா இங்கே கீழே உட்காந்து காமி. சூப்பரா பெருசுடா நண்பர்களே. இதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசு நண்பர்களே. இருக்காரு ஓரளவுக்கு பெருசு பாருங்க. கலந்து அருமையான லொக்கேஷன். நல்லா உட்காந்துக்கிட்டு நல்லா வாட்டாமல் போட்டுக்கிட்டு இருக்கான். போட்டோன்னு கடிக்கும் நண்பர்களே. சரி கொஞ்சம் பாரு
இவ்வளோ போட்டோன்னு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சரியான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மீன் பிடிக்கிறதுக்கு. ஐயா நல்லா போயிட்டு போணுச்சு. பெரிய மீன் பார்த்தா சின்ன மீன், ஓரளவுக்கு சைஸ் மீன் நண்பர்களே. தெரியுதா? ஓரளவுக்கு சைஸ் மீன் பாருங்க. தெரியலையே, நான் எப்போ அங்கே தூண்டு போட வந்தாலும் இங்கே தான் போடுவேன். போட்டு விட்டுரு. கேக்குடி போட்டனா? இப்போதே போட்டு டக்குன்னு கிடச்சிருச்சு பாருங்க. ஏன் ஏன்னா அது பழுக்காக கிடைக்குது நண்பர்களே. பெருசு பெருசாக கிடைச்சி குட்டி குட்டியாக கிடைக்குது. இறங்காத இறங்குனீங்கன்னா மீன் போயிடும். மேலே உட்காரு, மேலே இரு. இறங்குனீங்கன்னா கிடைக்காது. கலக்கிட்டு இறங்கி கலக்கிட்டீங்கன்னா வச்சுக்க இருக்கிற மீன் பூரா ஓடி போயிடும். போடு போடு போடு. சூப்பரா சும்மா உட்காந்து எதுக்கு நிற்கிற? அங்கே உட்காந்து கரையில் உட்காந்து போடு. 8 சும்மா போடு. நீ சும்மா 8 இறங்கி போடு, கடிக்காது. உட்காந்துக்க சும்மா. அப்படி போடு, உட்காந்துக்கிட்டு போடு. நல்லா தான் கடிக்குது. அந்த கடிக்கிறாரு. நீ எதுக்கு நிற்கிற? நல்லா வாட்டம் உட்காந்துக்கு போடுவியா? புதுசாக தெரியலையே. பாருங்க நண்பர்களே, சூப்பராக மீன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. மீன் வக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்கிறத விட்டுட்டு போகக்கூடாது. பெரிய மீன் பிடிக்கிறத நாங்கள் வந்து உட்காந்து பிடிக்க போகிறேன். நல்லா கிடைக்குது, நல்லா ஆர்வமாக இருக்குது. வேறு எங்கேயாச்சும் போனால் பணுக்கே உனக்கு அது கடுப்பாயிடும். இதுக்கு மேலே உனக்கு என்ன மீன் கிடைக்கணும்? ஏண்டா உனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா என்ன என்ன பண்ணுறது? நல்லாத்தையும் கிடைக்குதுன்னே உட்காரு. எட்ட மாட்டேங்கிறா? இந்த இதை வச்சுக்கிறியா? இதை வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கிறேன். ஸ்டிக் வெயிட் இருக்காது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து கை தூண்டியை வாங்கிக்கிட்டு ஸ்டிக்கை கொடுத்தாச்சு. அவ்வளோ தான் போட்டிருந்தேன். கூட போட்டிருக்கியா? மூஞ்சி குச்சியில் பிடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? இந்த நாளத்தடா கிடைக்கிது. உனக்கு பிடிக்க தெரிலடா. நண்பர்களே, நம்ம மூஞ்சி குச்சிலையும் முடிச்சு காமிச்சிட்டான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடிக்கலைன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கை மாற்றி கொடுத்தேன். இங்கே கடிக்கிற இடத்துல போடு, மாற்றி போட்டுனா கடிக்க மாட்டேங்குது. லைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்காது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு கெண்டை மீன் மாட்டியிருக்கு நண்பர்களே. சின்ன கெண்டை மீன், வளர்ப்பு கெண்டை கொட்டி மாட்டியிருக்கு. கடிக்க முடியாதுண்ணே. நல்லா இளம்புடா. எடுத்து போறா இருப்பா. எனக்கு கை எடுக்க முடியாது மீன். ஒரு குட்டியே பூச்சி விழுறா. நானே போட்டுக்கிறீங்க ரொம்ப நேரமா. ஐயா ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டிக்கிறா. இல்லோட அங்கே நாடா ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வெட்டிடுவோம்யா. ஓ
என்னது இந்த ஆளை மட்டும் தானே ஓகே நண்பர்களே பாருங்கள், நாங்கள் எத்தனை பேர் நிற்கிறேன் பார்த்துங்க. 1 2 3 4 பேர் வந்திருக்கான். வரிசையாக தான் பிடிக்கிறான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள சின்ன ஆறு, பெரிய ஆறுலாம் கிடையாது, சும்மா சின்ன ஆறு. இதே பார்த்தீங்கன்னா கூட்டி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ரெடியாரா விளாண்டா சூப்பரா. இதே அந்த ஒரு ஆட்டை போடா. என்னடா அது வளன கண்ட நண்பர்களே. இங்கே வந்துங்க நாங்கள் வந்து வெள்ளம் பிடிச்சி மீன் பாருங்கள். சத்தோடனே பிடிச்சிருப்போம். சத்தோடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிட்டான் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே 2 மீன் காமிச்சு பார்த்தீங்களா, அது மட்டும் பெருசு. மற்ற எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான சைஸு. குழம்பு காய் போச்சு நண்பர்களே. இது போதான், இதை வச்சு குழம்பு வச்சிடலாம். சும்மா 1 மணி நேரம் தான் இருக்கும், ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். 1 மணி நேரம் கூட இருக்காது, 3/4 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் தான், அவ்வளோதான் இருக்கும். அதிலே மட்டும் போட்டு பிடிச்சிட்டான். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க தண்ணிக்குள்ளே இறங்கியே? தூண்டினே போகிறது தெரியுது. மீன் பிடிக்கிறீங்களா இல்லையா? வளர்ப்பு கண்டையா? அவங்க பிடிச்சா வளர்ப்பு கண்டை தான் பிடிப்போம்னு சொல்லி தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. லாங்கிலேருந்து காமிக்கிறேன்டா. நாங்கள் பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான ஒரு அழகான ஒரு இடத்துல உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கான் தூண்டி. ஓரா இல்லைரா, உனக்கு தான்டா மிஸ் ஆகி போச்சுடா. என்னடா வாத்தா? ஓடுவானே, நீ முடிவானே, நான் பார்க்குறேன் நீ முடிக்கிறது. ரெடியாரா ஓட்டு, நல்லா ஓட்டுன்றா. போயிடுச்சுடா. இல்லைடா அவ்வளோ சூப்பராக வளர்ப்பு கண்டடா. இல்லைடா இருக்கிற மாதிரி வளர்ப்பு கண்ட மாதிரி தான்டா இருந்துச்சு. பாருங்க சைஸ் நண்பர்களே. போடு போடு. இங்கே தண்ணி இங்கிட்டு கரையில் வச்சு எடு. இங்கிட்டு திருப்பி வச்சுடு. இங்கிட்டு திருப்பி வச்சுடு. அப்படி எடு. அப்படி போடு. போக மாட்டேங்குதேயா. இங்கே போட்டுருக்கலாம். நீங்கள் இங்கே ஓட்டு பிடிக்கிற விட்டு போகிறீங்க. இங்கே பெரிய கண்டானே. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 தூண்டி மெயின்டைன் பண்ணுறாப்புல. ஒரு ஸ்டிக்கு ஒன்று மூங்கில் ஒன்று அங்கே ஓட்டுற வச்சுருக்கேன். அவன் எங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கு. எதில் மாட்டினாலும் முடிச்சு போட்டார். வேண்டா ஐயோ சூப்பரா. பணம் மட்டும் அடுத்தாண்டா கொண்டாந்து வளர்ப்பு கொண்டா. நாங்கள் பிடிச்சிட்டோம்டி. என்ன பிடிச்சி வேறு கவுக்கமாக போட்டு கொடுத்த மாதிரி உள்ள. பெரிய மீன். ரொம்ப நேரம் கழிச்சு பெரிய மீன் மாட்டிருக்கு. காசா பையலே இங்கே பெருசு பெருசு. இங்கே வந்து அவ்வளோ கடிக்கல நிப்பாட்டிடுச்சு. எங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கேன். பாருங்கள் காமிக்கிறேன். வேணா இந்த தூக்கி காட்டு புதுசா பாருங்கள் நண்பர்களே. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு பிடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லொக்கேஷனுக்கு போகிறாங்களாம். நீங்கள் போய்ட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம போய்ட்டு அந்த லொக்கேஷன் எல்லாம் எவ்வளோ மாற்றுன்னு பார்ப்போம் நாங்கள். வேறு இடத்துக்கு வைக்கிட்டு இருக்கான். அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. இங்கே பாருங்க காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து வந்திருக்கேன் நண்பர்களே. சரியா வா. இது பாதைக்கண்டான். ஜாரு நம்மளோட பூ சூப்பராக இருக்குது. அழகழகாக இருக்குது. இடத்துல கேசனுக்கு வந்திருக்கான். இங்கே மீன் கடிக்கன்னு பார்ப்பான். கடிக்குமா? ஓகே நண்பர்களே, கிளம்ப போகிறான் மீன் பிடிச்சிட்டு.
ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம். இது இப்போ வந்துங்க நான் போட்டு பார்த்தது, இப்போ சின்ன இல்லை இடம் நான் போட்டது. போட்டு எடுத்து போடு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபோட்டோ எடுக்கல பார்த்தியா இல்லையா? பெருசாக எடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓட்டை ஓட்டைங்க இருக்குது. மீனிங்கில் இருந்துட்டார். மிக்க நண்பர்களே, பாருங்கள் இது 2 மீன் பெருசு, மற்றெல்லாம் சின்ன. நாங்கள் அவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஊரில் சந்திப்போம். டாட்டா. டாட்டாலாம் காமிங்கடா. டாட்டா. கை ஒடிஞ்சிருக்காது, டாட்டா சொல்ல முடியாது.